தில்லை கோபுரங்கள் நான்கும் மங்கலான சூரிய வெளிச்சத்தில் கூட மின்னித் தோன்றின. இன்று நிகழவிருக்கும் காட்சிகளை காண விரும்பாதவனாய் கதிரவன் கண்களை மூடிக்கொண்டே கிழக்கே அடியெடுத்து வைத்தனன் போலும். பொழுது புலராத அந்த வேளையில் தீட்சிதர்கள் யாவரும் சன்னதி வாசலில் கூடி நின்று பரபரப்பாய் விவாதித்து கொண்டிருந்தனர். அந்த அதிகாலை வேளையிலும் சீக்கிரமாக அகத்து வேலைகளை நிறைவு செய்து கொண்டு ஈர்க்கைகளுடன் மடிசார் சரசரக்க சில பெண்களும் வந்து கூடத் தொடங்கினர். எப்படியும் இன்று ஒரு பிரார்த்தனை இருக்கிறது என்று ஊர்கித்தவர்களாக ஆலயத்தில் பணிபுரியும் சிற்பிகளும் எடுபிடிகளும் மெலிதாக ஒதுங்கி ஒதுங்கி கோயிலுக்குள் சென்று கொண்டிருந்தனர். அவர்களை பார்க்க பார்க்க அந்தணர்கள் பலரும் மனம் வெகுண்டது. காலம் காலமாக நமக்கு பாத்தியப்பட்ட கோயில் வாசலில் நாமே இன்று அகதிகள் போல நிற்க வேண்டி இருக்கின்றதே என்று சிலர் விம்பினர். அதில் ஒரு தீட்சிதர் பொங்கிய தெருவில் நீடும் பொறப்புடை பணியும் ஏந்தி மங்கள தொழில்கள் செய்து மறைகளால் துதித்து மற்று தங்களுக்கு ஏற்ற பண்பில் தகுதி பணித்தலை நின்று உய்த்ததே அங்கனர் கோயில் உள்ளா அகம்படி தொண்டு செய்வார் என்ற பெரிய புராண பாடலை உறக்க கூறியவராய், நடராஜா நடராஜா உனக்கு அடிமை செய்யவே பிறந்த நாங்கள் என்று திருமுறைகள் போற்றுகிறதே, இன்று எங்களுக்கு இந்த நிலைமையா என்று வாய்விட்டு அழுதார். அதை கேட்ட சிலர் வெகுண்டுகுந்து கீழ்கோபுர வாசலில் வழி உள்ளே செல்ல முயற்சித்த போது செஞ்சியில் இருந்து சிறப்பாக வந்து இறங்கிய தெலுங்கு வீரர்கள் கூடாதையா, ஸ்தானிகாலு மாத்திரம் என்று தடுத்தனர். நாங்க 3000 பேரும் எங்க சாமிக்கு ஸ்தானிகாம் தாண்டா, எங்களை தடுக்க நீங்க யாரு என்ற ஒருவர். அந்த கேள்விக்கு அங்கு யாரும் பதில் அளிக்கவில்லை. மாறாக நெற்றியில் திருமண் சாற்றிக்கொண்ட அந்தணர்கள் சிலரின் வேதாகமாக கோஷங்கள் மட்டுமே பதிலாக எழுந்தது. அவர்களுக்கு அருகிலேயே பெரிய பராக திருமால் பள்ளி கொண்ட சிற்பம் ஒன்று ஸ்ரீதேவி பூதேவிகளுடன் வடிவமைக்கப்பட்டு தயாராக கிடந்தது. சிற்பம் வெறும் கல்லாக இங்கு வந்து கிடத்தப்பட்ட காலத்திலிருந்து பூக்கத் தொடங்கிய பிரச்சனை இது. அன்றிலிருந்து தீட்சிதர்களும் எத்தனையோ முறை முயற்சித்தும் பலனளிக்காமல் கல்லாய் தொடங்கிய பிரச்சனை இன்று மாலையாய் பெருகி நிற்கின்றது. தீட்சிதர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றனர். என்றோ நந்திவர்ம பல்லவன் வைத்து சென்ற புள்ளியில் என்று செஞ்சி கிருஷ்ணப்ப கொண்டம நாயக்கன் கோலம் போடுகிறான். நந்திவர்ம பல்லவர் தெற்றியம்பலமாக ஸ்தாபித்த சித்திரக்கூடத்து கோவிந்தராசரை தில்லை நகர் திருச்சித்திரக்கூடத் தன்னுள் அந்தணர்கள் ஒரு 3000 ஏத்த அணிமணி ஆசனத்து இருந்த அம்மாள் தானே என்று குலசேகர ஆழ்வாரும் 3000 நான்மறையலார் நாளும் முறையால் வணங்க அணங்கு ஆய சோதி தேவாதி தேவன் திகழ்கின்ற தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே என்று திருமங்கை ஆழ்வாரும் பாடியதனை கூட இந்த நாயக்கனிடம் தீட்சிதர்கள் முன்பு எடுத்து கூறினர். நீங்கள் கோயில் வேண்டுமானாலும் கட்டிக்கொள்ளுங்கள், ஆனால் பூசிக்கும் உரிமையை எங்களிடம் விட்டுவிடுங்கள். உங்கள் வைணவ ஆகம பூசைகள் உள்ளே வரவேண்டாம். நாங்கள் எங்கள் முறைப்படி உங்கள் கோவிந்தராசரை பூசிக்கிறோம். அதனைத்தானே உங்கள் பாசுரங்கள் குறிப்பிடுகின்றன என்று இறங்கி கேட்டபோது முழுதாக தமிழ் புரியாத நாயக்கன் அவனுக்கு அருகில் அமர்ந்திருந்த அவனது வைணவ குருவினை பார்த்தான். அதற்கு அவர், கூடாது கூடாது, பெருமாளை நம்ம முறையில் நம்மவாதான் பூசிக்கணும். முன்ன இவங்க பூசி பண்ணியப்ப பொழுது அப்பதானே தோயராஜா பெருமாள் கோயிலை விட்டு வெளியேற்றினார். அப்போ என்ன ஆனது? தவிர அப்போ போன பெருமாள் வைணவ ஸ்ரீ பாத நாயக்க ராஜாக்கள் வந்தபோது தான் இந்த கோயிலுக்குள்ளார வந்திருக்கார். இப்போ ராஜா உங்கள் புண்ணியத்தில் பெருமாள் பெரிய கோயிலில் படுத்துக்கிட்டு போகிறாரு. இப்படி பெரிய பெருமாளா பண்ணி உள்ற வச்சுட்டு பூசையை இவங்களாண்ட கொடுக்கிறது என்று தெலுங்கில் கிசுகிசுத்தான். கொண்டம நாயக்கனுக்கு சினம் மிகுந்தது. அவனது சினத்தையும் தெலுங்கில் வைணவர் கூறிய கிசுகிசுப்பையும் புரிந்து கொண்ட தீட்சிதர்கள், நாயக்கரே, அது எப்பவோ பழங்காலத்தில் நடந்தது. தவிர அப்பவும் இப்பவும் சில வைணவர்கள் பிரச்சனை பண்ணியதால் தான் அம்பலத்தை விரிவாக்க எண்ணிய சோழராஜாவுக்கு கோபத்தை வர வச்சு அப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதுன்னு கர்ண பரம்பரையாக செய்தி உண்டு. இப்பவும் தெற்றியம்பலத்தில் சிறியதாக இருந்த கோவிந்தராஜரை பெருசாக்கி எங்கள் சபாநாயகர் ஆடும் இடத்துல முக்கால்வாசி அபகரிக்கவும் இப்படிப்பட்ட விஷமக்காரர்கள் தான் காரணம் என்ற ஆத்திரத்தில் அரசன் முன்பே ஒரு தீட்சிதர் ஆகதத்தை வெளிப்படுத்தி விட்டார். அவ்வளவுதான். நாயக்கனுக்கு கோபம் பயங்கரமாக வந்துடுச்சு. தீட்சிதர்களே, நீங்கள் அமைதியாக இருந்து எங்கள் சுவாமிக்கு நாங்கள் பண்ணும் திருப்பணிக்கு ஒத்துழைத்தால் நல்லது. இல்லை என்றால் விபரீதங்களுக்கு நான் ஒன்றும் அஞ்சியவன் இல்லை. குறித்த நாளில் சித்தப்பாவிற்கு அருகில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சித்திரக்கூடத்தில் பெரிய பெருமாளை படிக்க வைத்தே தீருவேன் என்று தெலுங்கு கலந்த தமிழில் முழங்கினான்.
அனுசரித்து பேசப்போன பஞ்சாயத்தும் நாயக்கர்களிடம் செல்லுபடியாகவில்லை. அவன் சொன்னபடி சிற்றம்பலத்திற்கு எதிரே உள்ள திருமுறை கைகொட்டி மேலடையின் மேல் பகுதியை ஆக்கிரமித்து சித்திரக்கூடத்தை கட்டினான். அவர்களது பழைய தெற்றம்பள்ளத்து கோவிந்தராச திருமேனி சிறியதாக இருந்ததால் அவருக்கு பதில் பெரியதாக சிலையை செய்ய கல்லை கொண்டு வந்து கீழ்வாசலில் நிறுத்தினான். அது முதல் தீட்சிதர்கள் கோயிலுக்குள் சரளமாக போய் வர தடை விதித்தான். நடராசை பூசிக்கும் முறைக்காரர் மற்றும் கோயில் பணியாளர்கள் தவிர மற்றைய தீட்சிதர்கள் அவர்கள் குடும்பத்தினர் யாரும் தேவையின்றி கோயிலுக்குள் வரக்கூடாது என்று உத்தரவிட்டான். அந்த வருட ஆணி திருமஞ்சனம் கூட நாயக்கனின் காவல் வீரர்கள் கெடுபிடியால் பெரும் இடைச்சலஞ்சலுக்கு உள்ளானது. சுவாமியை யாத்ராதனம் செய்தபோது தேருக்கு அழைத்து வரக்கூடாது என்று உத்தரவு போட்டான். தீட்சிதர்கள் தேவசபையிலேயே சுவாமியை எழுந்தருள பண்ணிவிட்டு பிறகு ஒரு வழியாக ராஜசபைக்கு அழைத்து வந்து திருமஞ்சனமும் தரிசனம் செய்து முடித்தனர். அனைவரது மனமும் மிகுந்த பாரமாக இருந்தது. இப்படியாக நாயக்கர்களின் கெடுபடியில் காலம் சென்றதே தவிர மற்றும் ஒன்றும் நிகழவில்லை. இதோ இன்றைக்கு கீழ்வாசலில் கோவிந்தராசர் சிலை முழுவதுமாக வடிக்க பெற்றுவிட்டது. இன்னும் ஒரு வாரத்தில் கும்பாபிஷேகம் செய்ய இருக்கிறார்கள். இன்று சிலை கோயிலுக்குள் செல்ல இருக்கிறது. அதற்கான பூசையை வைணவ பட்டர்கள் வந்து தொடங்கிவிட்டனர். இதனை தடுக்க ஏதேனும் வழி கிடைக்காதா? எங்கள் சுவாமியின் இடமும் கோயிலும் இப்படி பறிபோகிறதே என்ற ஆற்றமையில்தான் அந்த அதிகாலையில் தீட்சிதர்கள் கூட்டம் கூட்டமாக கீழ்சன்னதி வாசலில் கூடியிருந்தனர். அதுவரை ஆறாவாரத்துடன் நின்றிருந்த அந்தணர்கள் கொண்டமநாயக்கன் வருகிறான் என்ற கட்டியம் கேட்டு அமைதியாக நின்றனர். அவனது ரதம் பெரும் சத்தத்துடன் வந்து கீழ்வாசலில் நின்றது. தீட்சிதர்கள் பக்கம் ஏராளமாக பார்த்துவிட்டு பட்டர்கள் கொடுத்த பூர்ண கும்பத்தை தொட்டு வணங்கிய நாயக்கர்களிடம் தீட்சிதர் ஒருவர் நாயக்கரே என்று அனுசரணையாக பேசத் தொடங்கினார். அதனை சட்டை செய்யாத நாயக்கன் திருமால் விக்கிரகம் நோக்கி கும்பிட்டபடி நடக்கத் தொடங்கினான். அதனை கண்ட இளம் வயது தீட்சிதர்கள் சிலர், நாயக்கரே, நாங்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் எங்கள் சைவ கோயிலை சிதைக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறீர்கள். இதனை எங்கள் உயிர் இருக்கும் வரை அனுமதிக்க மாட்டோம் என்று உரக்க கத்தினர். அது சமயம் கூடியிருந்த சிவனடியார் பெருமக்களும் தங்களது உரத்த குரலை பதிவு செய்தனர். அதனை கேட்ட நாயக்கன் மதம் பிடித்த யானையாய் தலையாட்டி, நீங்கள் செத்தாலும் சாவுங்கள், ஆனாலும் எங்கள் பெருமாள் இன்று உள்ளே போவது நிச்சயம் என்று அலட்சியமாக பதிலளித்தான். பிரம்மஹஸ்தி பீடையே, உன்னை பிரம்மஹஸ்தி பிடிக்கப் போகிறதுடா என்று கத்தியவர்களாய் சில தீட்சிதர் பெருமாள்கள் கீழ்கோபுரத்தின் மீது ஏறத் தொடங்கினர். அவர்களை தெலுங்கு வீரர்கள் தடுக்க முயற்சித்த போது அவர்களையும் நாயக்கன் தடுத்தான். தீட்சிதர்கள் வரிசையாக மேலே ஏறி நின்று கொண்டனர். அவரவர் வீட்டு பெண்களும் சிதம்பரத்து சிவனடியார்களும் கதறி அழுதனர். ஆனாலும் எதனையும் பொருட்படுத்தாத நாயக்கனை மேலிருந்து அழைத்த தீட்சிதர் ஒருவர், நாயக்கனே, உனது மதவெறிக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. எங்கள் கோயிலை காக்க எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லையே. நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பிரம்மஹஸ்தி விடாது. நடராஜா, எங்களுக்கு வேறு வழி தெரியலப்பா. இனி எந்த ஜென்மத்திலும் உன்னை பார்ப்பேன். உன் குனித்த பருமமும் கொவ்வை செவ்வாயும் எப்போது பார்ப்பேன். நடராஜா என்று உரக்க கத்தியவராய் கோபுரத்தின் உச்சியிலிருந்து தடால் என்று தரையை நோக்கி பாய்ந்தார். கைலாயத்திலிருந்து புறப்பட்ட சூலாயுதம் போல வேகமாக கீழே விழுந்த தீட்சிதர் நடராஜா என்றபடி துடிதுடித்து பிராணாத்தியம் செய்திருந்தார். அதனை மேலிருந்து கண்ட ஏனையோரும் அடுத்தடுத்து விழுந்து மாண்டனர். பெண்களும் குழந்தைகளும் சிவனடியார்களும் கதறி அழுதனர். இப்படியாக அடுத்தடுத்து 20 பேர் தமது இன்னுரை தியாகம் செய்த பொழுது நாயக்கன் வாய் திறந்து, இனி யாராவது கோபுரத்தில் ஏறினால் சுட்டுத் தள்ளுங்கள் என்று ஆணையிட்டான். பட்டீர் என்று வெடித்த துப்பாக்கி குண்டுகளுக்கு 2 தீட்சிதர்கள் பலியானனர். கீழ்வாசல் முழுக்க இரத்தமாக தேங்கியது. அது ஆறாக பெருகி அங்கு கிடக்கும் திருமாலின் பாம்பனைக்குள்ளும் சென்றது. அந்த ஆதிசேஷன் கூட இந்த அநியாயத்தை பொறுக்காமல் சற்று நெளிந்தான். திருமால் வழக்கம் போல கண்ணை மூடி கிடந்தார். எங்கும் எகுந்த அழுகுரலுக்கு மத்தியில் தீட்சிதர் வீட்டை சேர்ந்த பெண்மணி ஒருவர் வீரத்துடன் அருகில் நின்ற வீரன் ஒருவனின் குத்துவாளை பிடுங்கிக் கொண்டு நாயக்கனை நோக்கி ஆவேசத்துடன் பாய்ந்தார். அடே பிரம்மஹஸ்தி பிடித்த நாயக்கனே, உன்னை இப்படியே குத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த வாளை உருவினேன். அதற்கு எனக்கு பலமில்லை. ஆனால் உனது பாவக்கனுக்கு இன்னும் பெருகட்டும். பிரம்மஹஸ்தியோடு ஸ்ரீஹஸ்தியும் சேரட்டும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கும் உன் கூட்டத்தாருக்கும் விடிவு இல்லையடா பாவி
என்றபடி கத்தியால் தம் கழுத்தை கீறிக்கொண்டு இரத்த வெள்ளத்தில் விழுந்தார் அந்த பணிப்பெண். இத்தனை உயிர்கள் சென்ற பின்னும் மதம் பிடித்த நாயக்கனுக்கு மனம் மாறவில்லை. இவற்றை அப்புறப்படுத்திவிட்டு சீக்கிரம் பெருமாளை உள்ளே அழைத்து செல்லுங்கள் என்றான். அழுகை ஒலிகளுக்கு இடையில் எதிர்த்து வந்த தீட்சிதர்கள் குரல் அடங்கிற்று. இரத்த பெருக்கு கழுவிவிடப்பட்டது. ஆயினும் ஆதிசேஷனுக்கு அடியில் புகுந்த இரத்தத்தினை வைணவர்கள் மறந்திருந்தனர். பெரிய பெரிய உருட்டுக்கட்டைகளுக்கு மேலே மெல்ல மெல்ல உருண்டு உள்ளே சென்ற கோவிந்தராசனார் சென்ற வகையெல்லாம் இரத்த கரையும் இரத்த வாடையும் படிந்து கிடந்தது. அத்தனையும் பார்த்து கொண்டே நடந்து கொண்டிருக்கும் அம்பலட்சகூத்தனின் புன்னகை மட்டும் இன்னும் மாறவில்லை. அதற்காக பெருமாளை யார்தான் விலக்கிவிட முடியும்? இந்த கதையிலிருந்து தெரிந்தது என்னவென்றால், அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயிலம் மண்ணு. அதாவது நமக்கு கர்மாவோ நம்ம செய்த பாவ வினைகளோ வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதை கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக அதை அனுபவிச்சு தான் தீரணும். நன்றி, வணக்கம். இது போன்ற ஒரு ஆன்மீக கதையில் நாளை உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.